அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். அதில் வந்து ஒரு மிகப்பெரிய முதலீடு வந்து பண்ண போகிறோம். அதாவது வந்து சென்னையில் உள்ள ஒரு லேண்டை விற்று வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும், க்ரோஸில் போகும். அப்போ வந்து அதை நான் பண்ணலாமா, எனக்கு அதில் வந்து வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டு வந்த ஜாதகம் வந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க. லக்னம் ரிஷப லக்னம். லக்னத்திலே சூரியன் புதன், 2ஆம் இடத்துல செவ்வாய், 6ஆம் இடத்துல சனி கேது, 9ஆம் இடத்துல குரு நீச்சம், 10ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு. சுக்கிரன் 8 டிகிரி, ராகு 23 டிகிரி, சனி வந்து 29 டிகிரி. அங்கே சுக்கிரன் வந்து டிஸ்டர்ப் ஆகலை. லக்னத்துக்கு குரு பார்வை, லக்னத்திலே புதன் திக்பலமாக இருக்கிறதுனால லக்னம் லக்னாதிபதி ஓரளவு நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. சுக்கிரன் 12ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானம் கிடையாது. டிகிரி அமைப்புலையும் சனி ராகுவால் பாதிக்கப்படலை. ஜாதகம் பேசிக்க நல்ல வலுவான ஜாதகம். அவர் வந்து கேட்ட கேள்வி வந்து என்னென்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு சென்னையில் உள்ள ஒரு வீட்டை விற்று அந்த பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா அப்படின்னாரு. ஷேர் மார்க்கெட்னா அது எப்படிங்க, தகுந்தது இல்லைங்க, சூதாட்டம் மாதிரி தானேன்னு கேட்கும்போது, நான் ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு இதில் தாங்க போட போகிறேன். அது வந்து ரிஸ்க் கம்மியான ஃபேக்டர் தான். அதில் வந்து பெரிய லாபமும் அதிகமாக இருக்காது, அதே மாதிரி அதிக நஷ்டமும் ஆகாது அப்படின்னாரு. இணையம் மூலியமாக நம்ம பணம் சம்பாதிக்கணுமா, புதன் வந்து அங்கே அதிக சுபத்துவமாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அது கை கொடுக்கும். இணையம் வழியில் வந்து இதை பெற்றுக்கொள்றதுக்கு நம்மளுக்கு நல்ல தசாபுத்தியே நடக்கணும், லக்னாதிபதியை வலுத்திருக்கணும். இவ்வளவு விஷயமும் வந்து செட் ஆகி வரும்போது தான் இணையம் மூலியமா வந்து நம்ம பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும் நேர்மையான முறையில். மறைமுகமாக சம்பாதிக்கணும்னா 6, 8, 12 இந்த மாதிரி மறைவிடங்கள் வந்து கொஞ்சம் வலுத்திருக்கிறவங்களுக்கு தான் வந்து சூதாட்டம் ரீதியான பணங்கள்லாம் கிடைக்கும். நியாயமான வழியில் இணையத்தில் சம்பாதிக்கிறதுக்கு வந்து நான் சொன்ன இந்த மேட்டர்லாம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட ஜாதகத்தில் புதனும் சூரியனும் சுக்கிரன் குருவுடைய நீச்சம் பெற்ற குருவாக இருந்தால் கூட அங்கே அவர் பெருசாக பாதிக்கப்படலை. இதே இது வந்து சூரியனால் அஸ்தங்கப்படுத்தப்பட்டிருந்தாலோ, ராகுவோட இணைஞ்சு கிரகணம் ஆகியிருந்தாலோ, அமாவாசை சந்திரனோட இணைஞ்சிருந்தாலும் அமாவாசை சந்திரனுக்கு இவரோட ஒளியை வந்து அவர் கொடுத்துருவார். இந்த மாதிரி விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருந்தாதான், இல்லை சனியோட வந்து நெருக்கமாக இணைஞ்சு பாவத்துவம் அடைஞ்சாலும் அவரோட பார்வை வலு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த பார்வைக்கு வந்து பெரிய விசேஷமான பலன்கள் இருக்காது. அதே நேரத்தில் இவருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட 8ஆம் பார்வை வந்து டிகிரி அமைப்புலையும் பாதிக்கலை. 8ஆம் பார்வைக்கு விசேஷம் கிடையாது. குருவை எப்பவுமே வந்து செவ்வாய் வந்து பாதிக்க மாட்டார். இதன் அடிப்படையில் குரு வந்து அங்கே பார்வை திறனோட, நீச்சனாக இருந்தாலும் பார்வை திறனோட தான் இருக்காரு. வீடு கொடுத்த சனி உச்சமாக இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கார். அவர் பார்வைப்படுது. கிட்டத்தட்ட குரு 23 டிகிரி, புதன் 26 டிகிரி, சூரியன் 24 டிகிரி. 2 பேரும் நெருக்கமான டிகிரி அமைப்பில் வந்து புனிதப்படுத்தப்படுறாங்க குருவால. புதன் லக்னத்தில் திக்பலமாக வேற இருக்கிறாரு. இப்போ இதன் அடிப்படையில் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா புதன் நல்ல நிலைமையில இருக்கிறனால இந்த இணையம் சம்பந்தப்பட்ட, கணக்கு சம்பந்தப்பட்ட, அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டரு, ஜோதிடம், இந்த மாதிரி எல்லா இதிலையும் வந்து இவருக்கு வந்து நல்ல விஷயத்தை தான் கொடுப்பாரு தசாபுத்தி அடிப்படையில். இப்போ இவருக்கு ஜோதிடமே நல்லா வருது. நான் சொல்ல வரால நல்லா புரிஞ்சுக்கிட முடிஞ்சது. அவரும் சில கேள்விகளை கேட்டார். நல்ல ஜோதிடம் வந்து புரியுது அப்படின்னு கேட்டால், ஆமாம் புரியுது. என்ன காரணம், புதன் சுபத்துவமாக லக்னத்தில் திக்பலமாக இருக்கார், நல்ல புத்திசாலியான நபர் தான். தசாபுத்தி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனி திசை நடந்துட்டு இருக்கு. இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி தசை உச்சனா இருந்து வக்ரம் அடைஞ்சா அதுக்கு வந்து சூட்சம வலு, ஆதித்ய குறித்து சொல்ற சூட்சம வலுவில் தான் வந்து இருக்கிறாரு. பாவ கிரகங்களின் சூட்சம வலுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. அதில் வந்து சனி உச்சமான வக்ரம் அடையணும், நீச்சமான வக்ரம் அடையக்கூடாது. அந்த அடிப்படையில் ஒரு உச்சமாகி வக்ரம் அடைஞ்சி கேதுவுடன் இணைந்து, கேது 23 டிகிரி, சனி 29 டிகிரி, கேதுவுடன் இணைந்து சூட்சம வலுவில் சுக்கிரனோட வீட்டில் சுக்கிரனோட பார்வையில் சுபத்துவமாகவும் இருக்கிறதுனால இந்த சனி வந்து இவர் எந்த விதத்திலையும் கெடுக்க மாட்டார். நல்லா தான் இருக்கும். சனி திசை வந்து ஆரம்பிச்சிருக்குது, நல்லா தான் இருக்கும். சனி திசைக்கு அப்புறம் வர்ற புதன் திசையும் பார்த்தீங்கன்னா லக்னத்திலே திக்பலமாக குருவோட பார்வையில் இந்த லக்னத்துக்கு ஃபேவரபிளான ராஜயோகாதிபதி தசை நடக்குது. அடுத்து வர 2க்கும் 5க்கும் ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகங்கள் தான் நீண்ட காலத்தில் தசை நடத்த போகுது. அதனால பெரிய நெகட்டிவ்லாம் சந்திக்க மாட்டார். தாராளமாக வந்து இவர் சொன்ன துறைகளில் வந்து பணத்தை முதலீடு பண்ணலாம். ஆனால் அது நம்பிக்கையை பொறுத்து வந்து பண்ணுங்க. நீங்கள் சொல்கிறது வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறத பற்றி எனக்கு எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை தகுந்ததுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் பெரிய நஷ்டங்களை வந்து இந்த காலகட்டங்களில் ஜோதிட ரீதியாக சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை அப்படிங்கிறதுனால தாராளமாக பண்ணலாம். கிட்டத்தட்ட ஜென்மசனியும் முடிஞ்சிடுச்சு. சதயம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. ஜென்மசனி பாதிப்புகள் வந்து இன்னும் 1 மாதத்தில் முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்ச ஜாதகம். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா அரபு நாட்டில் 12ஆம் இடம் சுபத்துவத்தின் காரணமாக அரபு நாட்டில் வேலை பார்த்தவர். அரபு நாடுங்கிறது பெட்ரோலிய துறையில் உள்ள கம்பெனியில் இவர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அது சம்பந்தப்பட்ட துறைகளில் கணக்கு வழக்கையும் பார்த்துட்டு இருக்கிறவர். இது எப்படி பொருந்தது பாருங்க. பெட்ரோலிய துறை சனி வந்தாச்சு, அங்கே சூரியன் அதிகாரமிக்க பதவி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மின்சாரத்துறை சூரியன் வந்துருந்தாரு. புதன் வந்து அங்கே என்ன பண்ணுறாரு, புத்திசாலித்தனத்தை
டிசைன் பண்ணி கொடுக்குறவர், இந்த ஒரு பில்டிங் கட்டுறோம்னா அதில் வயர் எப்படி எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்குற இதில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த 3 கிரகத்தோட காம்பினேஷன்லையும் இவர் தொழில் அமைஞ்சிருக்குது. இனிமேல் வர்ற காலங்களும் வந்து தசாபுத்தி அடிப்படையிலையும் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறதுனால நல்லா தான் இருப்பாருங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.